இன்டர்நெட் அப்படின்னா அதான் சொன்னேன், இட் இஸ் லைக் அ ஓஷன். நீங்கள் இது கடல் மாதிரி. நீங்கள் இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு சப்மெரினை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் ஏசியாவில் நான் ஒரு பெரிய பாஸ்பா, பெரிய டான்பா. எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் தான். அவன் ஃபோன் நம்பரே நான் வச்சுக்கிறேன். இதில் எங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இதுக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஆகும். இன்டர்நெட் அப்படின்னா அதான் சொன்னேன், இட் இஸ் லைக் அ ஓஷன். நீங்கள் இது கடல் மாதிரி. கடல் இன்றைக்குமே புரியாத புதிர் தான். எத்தனையோ 1000 வருஷங்களாக கடலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் இந்த இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு கடல் தான். இட்ஸ் அ ரைட் டிசிஷன் யூ மேக் சீரியஸ். இதை வந்து ஒரு சீரியஸாக பண்ணி கொண்டு போனால் நம்மளோட டியூபிடாக் வியூவர்ஸ் வில் கெட் அ மோர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். கண்டிப்பாக நீங்கள் இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு சப்மெரினை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த சப்மெரினில் நான் இவ்வளோ பெரிய எலாபரேட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் தான் உலகம் வந்து வளம் மாதிரி நம்ம வந்து இன்டர்நெட்டுக்காக பின்னி வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் எல்லா நெட்வொர்க் கம்பெனிஸும் அவங்கவுங்க ஓன் கேபிளில் இல்லை அவங்களுடைய பார்ட்னர் கேபிளில் டேட்டாவை ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவங்களை வந்து டயர் 1 ப்ரொவைடர்னு சொன்னோம். டயர் 2 அப்படிங்கிறவங்க வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே, சிங்கப்பூர்னா சிங்கப்பூருக்குள்ளே, சிங்டெல் இருக்காங்கன்னா கண்ட்ரிக்குள்ளே அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. கண்ட்ரிக்குள்ளே ஒரு மெட்ரோ சிட்டிலேருந்து ஒரு மெட்ரோ சிட்டிக்கு நூக்கன் காரணம் அவங்க கண்ட்ரி. இப்போ நம்ம ஊரில் எதுவும் ஏர்டெல் இருக்காங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஒரு பிஎஸ்எல் இருக்காங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஏர்டெலோட அந்த ஓன் ஆப்டிகல் ஆமாம் இருக்கு. ஜியோ இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே இந்தியாவோட கண்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிளை வந்து பதிச்சிருக்காங்க. அந்த கேபிள் மூலயமா தான் நீங்கள் அந்த டவர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. டவர் மூலயமா தான் உங்களுக்கு எல்லா டேட்டாவும் வருது. இப்போ இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காங்கன்னா அது எப்படி சார் இந்த டவரில் கனெக்ட் ஆகி வச்சிருப்பாங்க? ஓகே, இப்போ நான் சப்மெரின் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? சப்மெரின் புரிஞ்சிச்சு. அது ஸோ இந்த சப்மெரினை வந்து லேண்ட் ஆகிறத நம்ம வந்து சப்மெரின் லேண்டிங் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஓகேங்க சார். ஸோ சப்மெரின் லேண்டிங் ஸ்டேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் எடுத்துட்டிங்கன்னா பாரதி சாந்தோமில் வந்து பாரதி டவர்ஸ் ஏர்டெல்லோட பில்டிங் இருக்குது, டேட்டா சென்டர். ஓகேங்க சார். ஐ திங்க் அது ஒரு 2003 ஓப்பன் பண்ண பில்டிங் நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மா வந்து அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. பாரதி ஏர்டெல் ஓப்பன் பண்ணாங்க, இனாகிரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பில்டிங்கும் விஎஸ்என்எல் சுவாமி சிவானந்த சாலை ரோட்டில் வந்து டாட்டாவோட விஎஸ்என்எல் ஓல்டு விஎஸ்என்எல் இப்போ டாட்டா அதை வாங்கிட்டாங்க. ஓகேங்க சார். ஸோ டாடா கம்யூனிகேஷனோட சுவாமி சிவானந்த சாலையில் விஎஸ்என்எல் பில்டிங் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்க சார். ஸோ இந்த ரெண்டும் தான் லேண்டிங் ஸ்டேஷன். இந்த ரெண்டு என்ன கம்பெனியோட கேபிள்ஸ் வந்தாலும் மோஸ்ட்லி 80% ஆஃப் த கேபிள் வந்து இந்த ரெண்டு லேண்டிங் ஸ்டேஷனில் தான் லேண்ட் ஆகும், இந்த பில்டிங்கில் தான் லேண்ட் ஆகும். ஸோ இந்த பில்டிங்கில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இதை தான் வந்து நாங்கள் லேண்டிங் ஸ்டேஷன் சொல்லுவோம். லேண்டிங் ஸ்டேஷன் சொல்கிறது எல்லாமே என்னென்னா சப்மெரின் கடலுக்குள்ளேருந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து வந்து அந்தந்த கண்ட்ரியோடைய ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் வந்து லேண்ட் ஆகிற இடத்துல நம்ம லேண்டிங் ஸ்டேஷன். இந்த லேண்டிங் ஸ்டேஷனில் இருந்து எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இங்கிருந்து கனெக்ட் ஆகிறது தான் டேட்டா சென்டர்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லேண்டிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபைபர் ஆப்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஒரு ஹப் மாதிரி. அதாவது கண்ட்ரிக்குள்ளே இருந்து வர கேபிளையும் கண்ட்ரிக்கு வெளியிலேருந்து வர கேபிளையும் இணைச்சி அங்கே சுவிட்ச் பண்ணுற இடம், அது லேண்டிங் ஸ்டேஷன். ஓகேங்க சார். இப்போது இந்த உள்ளுக்குள்ளே வர டேட்டா இருக்குது இல்லையா? எஸ் சார். ஆக்சுவலாக நீங்கள் இந்த லேண்டிங் ஸ்டேஷனில் எந்த டேட்டாவும் இருக்காது. லேண்டிங் ஸ்டேஷனுங்கிறது இது பியூர்லி டிரான்ஸ்போர்ட், ஆப்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அங்கே இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரியில் பல கண்ட்ரிலேருந்து வர கேபில் மேனேஜ் பண்ணி அங்கே அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட்ஸு, ஒரு சுவிட்சிங் நெட்வொர்க் மாதிரி லைக் அங்கே அதுக்கான செட்டப். அதே மாதிரி அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணி எல்லா நெட்வொர்க்கும் அந்த பில்டிங்லேருந்து அவங்க நெட்வொர்க்குக்கு அதே ஃபைபர் ஆப்டிக் வழியாக அவங்க டேட்டா எல்லா நெட்வொர்க்கை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. தென் அவங்க இது லேண்டிங் ஸ்டேஷன் சொல்லிட்டீங்க. இந்த லேண்டிங் ஸ்டேஷனில் இருந்து அடுத்து வரதுக்கூடியது எம்எஸ்யூன்னு சொல்லுவோம். எம்எஸ்யூ ஓகேங்க சார். மாஸ்டர் சுவிட்சிங் யூனிட். ஓகேங்க சார். ஸோ இது எல்லா நெட்வொர்க்லையும் இருக்கும். எம்எஸ்யூங்கிறது அவங்களுடைய சென்ட்ரலைஸ்டு, இது எம்எஸ்யூ நிறைய இடத்துல இருக்கும். ஓகேங்க சார். ஸோ எம்எஸ்யூ வந்து எம்எஸ்யூ டு எம்எஸ்யூ இதெல்லாம் தான் கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேங்க. மெயின் சுவிட்சிங் யூனிட் டு மெயின் சுவிட்சிங் யூனிட். ஓகேங்க சார். பாஸ் ஆகிற நெட்வொர்க் எல்லாமே கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதெல்லாமே வந்து இதோட சைஸ் வந்து எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். 1 டெராபைட்டு 10 டெராபைட் டிரான்ஸ்மிஷன், அந்த மாதிரி டெராபைட் கணக்கில் இருக்கும் டிரான்ஸ்மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏர்டெல் இருக்காங்கன்னா சென்னையிலையும் அவங்களுக்கு எம்எஸ்சி இருக்கும், கோயம்புத்தூர்லேயும் எம்எஸ்சி இருக்கும். இந்த மாதிரி கொச்சின் அப்படியே அந்த மாதிரி ஒரு மெயின் ஏரியா, மதுரை, அந்த மாதிரி எல்லா மெயின் ஏரியாவையும் அவங்க வந்து ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே டுவர்ட்ஸ் எம்எஸ்யூ ஓகேங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எம்எஸ்யூலேருந்து ஒரு ஏரியா, இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஏரியா, நீங்கள் ஆர்எஸ்புரம், சாய்பாபா காலனி,
கணபதி, ராம்நகர் இந்த மாதிரிலாம் அங்கங்கே ஆர்எஸ்யூ ரிமோட் ஸ்விட்சிங் யூனிட் சொல்லுவோம். ரிமோட் ஸ்விட்சிங் யூனிட். இந்த ரிமோட் ஸ்விட்சிங் யூனிட்டுக்கு கீழே தான் உங்கள் வீட்டுக்கு வர ப்ராட்பேண்ட் லைனு, மொபைல் டவர்ஸு, இது எல்லாமே அந்த ஆர்எஸ்யூன்னு சொல்லக்கூடிய ரிமோட் ஸ்விட்சிங் யூனிட்டுக்கு கீழே வருது. ஓகேங்க சார். இந்த டவர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பாப்னு சொல்லுவோம். பாப், பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஓகேங்க சார். புரியுதுங்களா? Yes, sir. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர கனெக்ஷன் தான் லாஸ்ட் மைல். லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் மைல். இப்போ இதில் எங்கே சார் டேட்டா சென்டரே வரல? இப்போ நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்க சார். டேட்டா சென்டருங்கிறது இதுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிற டேட்டா. இப்போ ஓகேங்க சார். இந்த சப்மெரின் ஸ்டேஷன் சொன்னேன் இல்லையா? சார். சப்மெரின் ஸ்டேஷனில் நீங்களும் கனெக்ட் ஆகிருக்கீங்க. எப்படி? லேண்டிங் ஸ்டேஷனு, லேண்டிங் ஸ்டேஷன் எம்எஸ்யூலேருந்து ரிமோட். ஆமாம், மெயின் ஸ்விட்சிங் யூனிட்டு, அங்கேருந்து ரிமோட் ஸ்விட்சிங் யூனிட்டு, ரிமோட் ஸ்விட்சிங் யூனிட்லேருந்து மொபைல் டவர்லேருந்து நீங்கள். ஆமாம் சார். இதே மாதிரி ஒரு சைடு எம்எஸ்யூலேருந்து டேட்டா சென்டர். அப்போ அந்த டேட்டா பேஸ் சென்டர் கூகுள் டேட்டா சென்டர்னா கூகுள் டேட்டா சென்டரு, அமேசான் டேட்டா சென்டர்னா அமேசான் டேட்டா சென்டரு. அந்த சைடு போகும். ஆமாம். ஓகே. எம்எஸ்யூலேருந்து அவங்களும் எம்எஸ்யூவில் கனெக்ட் ஆவாங்க. எப்படி ஒரு யூசர் கனெக்ட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி அந்தந்த எம்சியூ அந்தந்த கிளஸ்டருக்கு அந்த மாதிரி எம்எஸ்யூலேருந்து அது கனெக்ட் ஆகும். எம்எஸ்யூலேருந்து ஆர்எஸ்சி, ஒரு பக்கம் ஆர்எஸ்சி கனெக்ட் ஆகும், ஒரு பக்கம் வந்துட்டு டேட்டா சென்டர். இப்படி ஒரு ப்ராட்பேண்ட் யூசர் தன்னை வந்து ஒரு பாப்பில் கனெக்ட் பண்ணுறாரு. பாப் வந்து ஆர்எஸ்சியோட கனெக்ட் ஆகுது, ஆர்எஸ்சி வந்து எம்எஸ்சியோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் அந்த சைடு இவங்க வந்து டேட்டாவை யூஸ் பண்ணுறவங்க யூசர். டேட்டாவை கொடுக்குறவங்க டேட்டா சென்டர், அவங்க எம்எஸ்சியோட டேரெக்டாகவே கனெக்ட் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ எல்லா டேட்டா சென்டர் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப்பு பாப் போயிட்டு ஆர்எஸ்சி போயிட்டு மாதிரி எம்எஸ்சி கூட. ஏன்னா அது நீங்கள் லொக்கேஷன் அந்த மாதிரி இல்லை. ஸோ லைக் இதுதான் நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்கணுன்னா அது இப்படி தான் இருக்கும். இந்த லேயர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து அந்த எம்எஸ்யூன்னு சொல்கிற இடத்துல தான் எல்லாரும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகி ஆகணும். ஓகேங்க சார். ஏன்னா அப்போ தான் அவங்க டேட்டாஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஓகேங்க சார். இப்போ எங்கிட்ட இருக்க ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும், உங்ககிட்ட நம்ம ஒரு இடத்துக்கு போனால் தானே அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எஸ் சார். ஸோ அது மாதிரி அந்த டேட்டாவெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது போக இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்சஸ்னே தனியாக இருக்கும். அதுவும் எங்கே இருக்குன்னா அதுவும் இந்த மாதிரி டேட்டா சென்டருக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அங்கே வந்து டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். உன் டேட்டாவை எனக்கு கொடு, என் டேட்டாவை நீ வச்சுக்கோ. ஏர்டெல் டேட்டா ஜியோ வாங்கிக்கோ, ஜியோ டேட்டா. ஸோ இந்த மாதிரி ஏன்னா கனெக்டிவிட்டி இல்லைன்னா எப்படி? இப்போ ஏர்டெல் இருக்கிற ஒருத்தர் ஜியோவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா ஏர்டெலுக்கு ஜியோவுக்கு கனெக்ஷன் இருக்கணும். இல்லாமல் எப்படி போகும்? எஸ் சார். அந்த மாதிரி அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கப்பூர் இருக்குது. எஸ் சார். இப்போ இங்கேருந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு ஒரு உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு ஏர்டெல் கனெக்ஷனோ ஏதோ ஒரு கனெக்ஷன், இல்லை ஒரு சாதாரண லோக்கல் ஐஎஸ்பி கனெக்ஷன், வாட் எவர் இட் இஸ். இப்போ ஒரு லோக்கல் ஐஎஸ்பி கனெக்ஷன் இருக்குன்னா ஐஎஸ்பி என்ன பண்ணுவாருன்னா இங்கே இருக்கிற ஏர்டெல் கிட்டேயோ இல்லை பிஎஸ்என்எல் கிட்டேயோ இல்லை ஒரு டாட்டா கிட்டேயோ அவங்க வந்து பார்ட்னரிங் இருக்கும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் அனுப்புகிற டேட்டா அவருக்கு போகும், அங்கேருந்து அந்த டாட்டா ஏர்டெல் யாரோ ஒருத்தருக்கு போகும், அங்கேருந்து அவங்க வந்து சிங்கப்பூர் நெட்வொர்க் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் இணைக்கணும். எல்லா நெட்வொர்க்கையும் இணைக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இந்த சப்மரின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைபர் ஆப்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது இந்த மாதிரி ஒருத்தர் கனெக்ட் எல்லாத்தோடய எல்லா கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ எந்த நெட்வொர்க்லேருந்து எந்த இப்போ நீங்கள் வந்து லைக் இப்போ நம்ம வீட்டுக்கு வர இபி எடுத்துக்கோங்க. எஸ் சார். ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எஸ் சார். ஸோ அது வந்து அங்கேருந்து கம்பி வழியாக ஜாயிண்ட் ஆகி உங்கள் வீடு வரைக்கும் வருது. இப்போ அங்கே எங்கேயோ டேமில் ஜென்ரேட் பண்ணுறவரோ இல்லை ஒரு விண்மின்லேயோ இல்லை ஒரு சோலார்லேயோ இல்லை ஒரு நிலக்கரி பிளானட்லேயே ஜென்ரேட் பண்ணுற ஒரு பவர் வந்து அதுக்கான பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலியம் உங்கள் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ எல்லா நெட்வொர்க்கில் இருக்கிற டேட்டாவும் எல்லா நெட்வொர்க்கையும் கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகி அவங்க நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க் பியர்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து டெக்னிக்கல் வேர்டில். பியர் பண்ணணும். ஒய்ஃபை ஷேர் பண்ணிட்டோம்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி தான் எங்கள் ஒய்ஃபையை எல்லா நெட்வொர்க் ஒய்ஃபையோட ஷேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸோ தேர் இஸ் அது இப்போ டயர் 1 டயர் 2 டயர் 3 நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் போய் எல்லோரும் டயர் 1ஓட பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஒரு டயர் 3 ஆப்ரேட்டர் டயர் 2 ஆப்ரேட்டரோட கனெக்ட் ஆயிடுவார். ஆயிட்டாவே டயர் 2 ஆப்ரேட்டர் ஆல்ரெடி டயர் 1 ஆப்ரேட்டரோட கனெக்ட் ஆகிருப்பார். டயர் 1 ஆப்ரேட்டரோட கனெக்டில் இருப்பார். இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ சப்மெரின் கண்ட்ரி டு கண்ட்ரி போட்டு நான் ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கேன். என் வேலை என்ன? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போய் எப்போ ஏர்டெல்லு நான் வந்து சிங்கப்பூர், யூரோப்பு, ஜப்பானு, தாய்லாண்டு, வாட் எவர் இட் இஸ், சைனா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏசியாவில் நான் ஒரு பெரிய பாஸ்பா, பெரிய டான்பா, எல்லா கண்ட்ரியும் என்கிட்ட நீ கனெக்ட் ஆகிப்பா. லோ ரேட்டில் உன் டேட்டாவை வந்து எந்த கண்ட்ரினாலும் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கப்பா. நான் டயர் 1 ஆப்ரேட்டர். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரீஜனுக்கு, யூரோப் ரீஜனுக்கு ஒரு ஆள், ஆசியன் பசிபிக் ஒரு ஆள், அந்த மாதிரி யூஎஸ் ரீஜனுக்கு ஒரு ரீஜன் ஒரு ஆள்கிட்ட யார் ரேட் சீப்பாக தராங்களோ, யார் அவங்களுக்கு கமர்ஷியலி பார்ட்னரிங்கில் பெனிஃபிட்டாக இருக்காங்களோ, ஒரு ஏர்டெல் வந்து அவங்களோட டேயை போட்டுருவாங்க, ஜியோ வந்து அவங்களுக்கு அளவோட டேயை போட்டுருவாங்க. அவங்க டேட்டாவை அவங்க ட்ரான்ஸ்மிட் பண்ணி கொடுப்பாங்க. லோக்கலில் அவங்க நெட்வொர்க் வச்சுருப்பாங்க. உங்கள் ரீஜனல் உங்கள் ஏரியாவில் அவங்க டேரெக்டாகவும் சர்வீஸ் கொடுப்பாங்க. இப்போ நிறையா லோக்கல் லைக் எங்களை மாதிரி நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நிறையா
நாங்கள் வந்து கிளாஸ் ஏ ஆப்ரேட்டர்ஸ் நிறையா இருக்கோம். அந்த மாதிரி ஆப்ரேட்டர் வருவாங்க, எங்கள்லேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி. இந்த மாதிரி இட் இஸ் அ கனெக்டிங் பீப்புள். நெட்வொர்க்கை வந்து எல்லா நெட்வொர்க்கும் ஒரு நெட்வொர்க்கோடைய கனெக்டிங்கில் இருக்குது. ஒன்று டைரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகேங்க சார். ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்க சார். சார் உங்ககிட்ட பிடிச்சதே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆமாம் சார். இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க சார். இந்த ஐபி அட்ரஸ்னால் என்ன சார்? அது எல்லாருக்குமே ஏன் தனித்தனியாக ஒரு ஐபி அட்ரஸ்? ஸோ வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி குழந்தை பிறக்குது, எதுக்கு பேர் வைக்கிறோம்? வைக்காமே விட்டுலாமே. ஏன்னா இப்போ அந்த குழந்தைய கூப்பிட்றதுக்கும் அந்த குழந்தைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக ஒரு தெரியறதுக்கும். அதே தான், ஒரு விஷயத்த நான் கூப்பிடணும், கால், அதுக்கு பேர் கால் சொல்லுவோம். ஓகேங்க சார். கால், அழைக்கிறது, கால் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுறது, கூப்பிட்றதுக்கு. ஆமாங்க சார். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எஸ் சார். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே காதில் 3 தடவை ராமு ராமு ராமுன்னு கூப்பிட்டு உங்களை தான் ராமு நம்ப வச்சுருக்காங்க. என்ன நம்ப வச்சுருக்காங்க அது. ஸோ அதனால் இப்போ நாங்களாம் ராமன் கூப்பிட்டா அப்படி திரும்பி பார்க்குறீங்க. எஸ் சார். ரைட். ஸோ அதே மாதிரி தான். ஸோ லைக் ஐபி அட்ரஸுங்கிறது இட் இஸ் அ நேம். எஸ் சார். ஒரு 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 டிவைஸ், ஒரு நெட்வொர்க் டிவைஸ் இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்குன்னா அதில் லேண்டில் கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு அட்ரஸ், ஒரு நம்பர். அதில் வந்து வெர்ஷன் 4 வெர்ஷன் 6 இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஓகேங்க சார். பட் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ஓகேங்க சார். அது ஒரு ஜஸ்ட் ஒரு நேம். ஓகேங்க சார். இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லேப்டாப்புக்கு ஒரு பேர் வைக்கிறோம், யூனிக்கான பேர். இது ஐபி அட்ரஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னா 190.168.1.1 ஓகே அப்படின்னு ஒரு பேர் வச்சிடறோம். ஓகேங்க சார். இன்னொரு டிவைஸ் இருக்குது பக்கத்தில், அதுக்கு 190.168.1.2. அடுத்த டிவைஸுக்கு 1.3, அடுத்த டிவைஸுக்கு 1.4, அடுத்தது 1.5. இப்போ நான் 1.2 அப்படின்னா யார் பாப்பா? அந்த உங்கள் லேப்டாப்பே நான் தான்ப்பா அப்படிங்கும். ஓகே. 1.5 அப்படின்னா உங்கள் டிவியே நான் தான்ப்பா அப்படிங்கும். ஒரே பேர் 2 பேத்துக்கு வச்சுங்க ஒர்க் ஆகாது, இங்கே ஒர்க் ஆகாது. ஆனால் ரியல் வேர்ல்டில் 2 ராம் இருந்தாங்கன்னா 2 ராமுமே அப்படிமா. அந்த மாதிரி புரியுதலுக்காக சொல்கிறது. ஓகேங்க சார். ஸோ லைக் என்னென்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னா லேமன் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கணுன்னா அது ஒரு பேர். அது ஒரு பேர். ஒரு நெட்வொர்க் டிவைஸ், ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் வைக்கக்கூடிய பேர். ஓகே. அதில் நிறையா யூனிகாஸ்ட்டு, மல்டி காஸ்ட்டு, எனி காஸ்ட்டு, அது வந்து அதுக்குள்ளே நீங்கள் இன்னி போனீங்கன்னா அதில் வந்து நிறைய ஐஜிஎம்பி ஃபார்முலேஷன் இருக்குது. அதில் ப்ரைவேட் ஐபி, பப்ளிக் ஐபி, அதில் V4 பப்ளிக்கு, V6 பப்ளிக்கு, அந்த மாதிரி நிறையா லிங்க் லோக்கல் ஐபி நிறைய இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது நீங்கள் ஐபி அட்ரஸ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் உலகமே ஒர்க் ஆகுது. வேர்ல்டில் இருக்கிற மொத்த நெட்வொர்க்கு ஒர்க் ஆகிறதே அந்த ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான். ஓகேங்க சார். ஸோ அந்த ஐபி அட்ரஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தனி போர்ஷன். அதை நம்ம பேசினாவே 3-4 சீரீஸ் பண்ணோம். ஆமாம் சார். அதான் லைக் ஸோ ஒரு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ நேம். இட் இஸ் அ யூனிக் நேம். ஓகேவா? அதை வந்து நம்ம ஒவ்வொரு சர்வர்ஸ்க்கு, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த டொமைன் நேம் சிஸ்டம்க்கு, டிஎன்எஸ் சிஸ்டம், டொமைன் நேம் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம். எஸ் சார். இது ஏன் வந்து ஐபி அட்ரஸாகவே வைக்கிறதில்ல? நீங்கள் சொல்லலாம், சார் அப்போ நான் ஐசிஐசி பேங்க்னா ICICIbank.com தான் சார் அடிக்கிறேன், ஏன் சார் ஐபி அட்ரஸை போடல அப்படிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாராலையும் அந்த ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் சார். பேரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் சார். இப்போ ஐசிஐசினா ஐசிஐசிஐ ஈஸி தானே? ஈஸி தான். இப்போ நீங்கள் ஐசிஐசிக்கு போய் ஒரு அட்ரஸ் 103.208.244.36 அடிங்கன்னு சொன்னால் யார் அடிக்கும்? ஞாபகம் எப்படி சார் வச்சுக்க முடியும்? அது கஷ்டம். எஸ் சார். ஸோ அதுக்காக வந்தது தான். அதுக்காக மட்டும் இல்லை, அது கூட சில வேல்யூ பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்க சார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துக்கும் ஐபி அட்ரஸ் தான். நேம் இருக்காது எங்கேயும். ஓகேங்க சார். இந்த நேம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஒரு டிரான்ஸ்லேஷன் மெக்கானிசமாக ஒர்க் ஆகும். ஓகேங்க சார். நீங்கள் ICICI.com போட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸை வந்து அந்த டிஎன்எஸ் சிஸ்டம் வந்து எடுத்து கொடுத்துரும், ட்ரான்ஸ்லேட் பண்ணிடும் உங்களுக்கு பதிலாக. ஓகேங்க சார். நீங்கள் போய் அங்கே வந்து டேரெக்டாக அதுக்கான பர்டிகுலர் ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக அவன் ஃபோன் நம்பரே நான் வச்சுக்கிறேன். இதில் எங்கே போய் ஐபி அட்ரஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் ஏன்னா அது V6 ஐபி அட்ரஸில் எப்படி தெரியுங்களா இருக்கும்? அது 128 பிட்டு. ஸோ இதுவாது பரவாயில்ல. V4 பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு வந்து 12. ஓகே. 12 நம்பர் தான் மேக்ஸிமம். 12 நம்பர். ஃபோன் நம்பர் எப்படி 10 நம்பரோ அது மாதிரி 12 நம்பர் மாற்றி ஞாபகம் வச்சுக்கலாம். V4 முடிஞ்சு போச்சு, ஐபி இல்லை, ஐபியில் காலி. இப்போ V6 வெர்ஷன் 6 தான் யூஸ் பண்ணுறோம். வெர்ஷன் 6 கிட்டத்தட்ட 64 நம்பர். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 64 நம்பர் போடணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது சார். ஸோ இது டிஃபிகல்ட். எஸ் சார். அதனால் வந்தது தான் இந்த டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த ஐசிஐசிஐ பேங்கோட சர்வருக்கு என்னமோ, எந்த பேங்க் சர்வரோ என்னவோ, அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்லேருந்து ஆரம்பித்து யூடியூப்லேருந்து ஆரம்பித்து வாட் எவர் இன்டர்நெட்டை
அதோட சர்வர்ஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேங்க சார். meta.com அப்படின்னா அது meta.com அடுத்த செகண்ட் டிஎன்எஸை கேட்கும். meta.com வந்தால் இதுதான் ஐபி அப்படின்னு சொல்லி அது கொடுக்கும். தென் ஐபி பர்டிகுலர் சர்வருக்கு போய் டேட்டாவை எடுத்துகிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் அது உங்கள் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் அந்த டிஎன்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டால் தனி வீடியோவை நம்ம தனி வீடியோவை பண்ணி போடலாம். இந்த ஐபி அட்ரஸ் இந்த டிஎன்எஸ் சிஸ்டம் எப்படி ஒரு google.com அடித்தோடனே அது என்ன நடந்தது எப்படி google.com டிஸ்பிளேல வருது. ஓகே. ஸோ இதை நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது தனியாக நம்ம ஒரு வீடியோவை பண்ணலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஐபி அட்ரஸ் திஸ் இஸ் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் இஸ் அ ஜஸ்ட் நேம். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் டைரெக்டாக கூகுள் ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் நீங்கள் வாங்கிட்டு இருக்க முடியாது. எஸ். ஒரு பாம் த்ரெட் கொடுத்து ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ அந்த மெயில் சர்வரில் இந்த மெயில் எங்கேருந்து வந்ததுங்கிற டேட்டா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னா உட்காந்த இடத்துலையே அது வேலையை முடிச்சிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த ஒய்ஃபை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. எப்படி ஒரு மாலில் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கோ அது உங்களாலே ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்றும் பெரிய விஷயம்